ரஜினி சார் வந்துட்டு ஒரு அசத்தலான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்திருக்காரு பிரஸ் மீட்ல. ஸோ அந்த ஒரு அப்டேட் என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது ரீசெண்டா வந்துட்டு ரஜினி சாரும் கமல் சாரும் ஒன்னா படம் பண்ண போறோம் அப்படின்றது சொல்லி கமல் சார் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு வாட்டி சொல்லியிருந்தார். ஸோ அதோட விஷயத்தை தொடர்ந்து இப்போ ரஜினி சாருமே ஏர்போர்ட்டுக்கு போற வழியில அங்க இருக்கிற மீடியா மக்களுக்கு வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல வந்துட்டு அவருமே கன்ஃபார்ம் பண்றாரு என்ன அப்படின்றப்போ, ஆமாங்க நானும் கமலும் ஒன்னா வந்துட்டு படம் பண்ண போறோம், ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் பண்ண போறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ கமல் சாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டார், ரஜினி சாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த கமல் சாருமே ரஜினி சாருமே ஒன்னா கூடிய சீக்கிரம் நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் உறுதியாயிடுச்சு. ஸோ நம்ம 90ஸ்க்கு அப்புறமா பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் நம்ம வந்துட்டு தியேட்டர்ல பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்காது. ஏன்னா 80ஸ்ல பிறந்தவங்க 70ஸ்ல பிறந்தவங்க இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது 90s கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்கும் ஒரு புது விதமான ஒரு விஷயம் வந்துட்டு தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸா கிடைக்க போகுதுன்றது சந்தோஷமான விஷயம். சரி, அதுக்கப்புறமா பிரஸ் மீட்ல வந்துட்டு ரஜினி சார் கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, யார் ப்ரொடக்ஷன் பண்றா? ஏன்னா ரெண்டு பேருமே மிகப்பெரிய பிக் ஸ்டார்ஸ், அவங்களுக்கு ஃபன் பண்ற அளவுக்கு யார் பண்றாங்க அப்படின்றப்ப கேட்கும்போது ரஜினி சார் அதுக்குமே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் வந்துட்டு ராஜ்கமல் ஃபிலிம் அப்படின்றது RKFI அந்த அவங்க தான் பண்றாங்க. பட் ஃபண்டர் வந்துட்டு ரெட் ஜெயண்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இதெல்லாமே கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா பிரஸ் மீட் அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் கேட்டாங்க, என்னன்னா யார் டேரக்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க தான் ரூமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாரு ரஜினி சார். என்ன அப்படின்றப்போ, இன்னும் டேரக்டர் யாரும் கன்ஃபார்ம் ஆகல, இன்னும் கதாபாத்திரங்கள் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ அதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய ரஜினி சார் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை சொன்னார் அப்படின்றப்போ அது சாதாரணமாக யாராலையும் கடந்து போக முடியாது. ஏன்னாக்கா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல கமல் சார் ஸ்டேஜ்ல வந்துட்டு நானும் ரஜினியும் படம் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் அஃபிஷியலாக சொன்னதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி மாறிடுச்சுன்னா, ஆல்ரெடி வந்துட்டு கமல் சாரை வச்சு விக்ரம் அப்படின்ற ஒரு படம் எடுத்தவர் லோக்கி அண்ணா. ஸோ அதே போல கூலி இப்போ வந்துட்டு படம் ரஜினி சாரை வச்சு படம் எடுத்தவரும் லோக்கி அண்ணா தான். ஸோ இவங்க ரெண்டு மிகப்பெரிய ஸ்டார்ஸ் வச்சு படம் எடுத்தவர் வந்து லோக்கி அண்ணனுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதனால ரஜினி சாரும் பிளஸ் கமல் சாருமே ஒன்னா வச்சு படம் எடுக்கணும் அப்படின்றப்போ கண்டிப்பா லோக்கி அண்ணனால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்மளே வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதை நம்பவும் ஆரம்பிச்சிட்டோம். இதனால ஏகப்பட்ட ரூமர்ஸும் நம்ம தமிழ் சினிமாலையும் சரி தமிழ் மக்கள் மனசுலையும் சரி பயங்கரமா வந்துட்டு ரூமர்ஸ் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்த விஷயங்கள்ல வந்துட்டு இப்போ ரஜினி சார் ஓப்பனா வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு. இன்னும் டேரக்டர் கன்ஃபார்ம் ஆகலைங்க. டேரக்டர் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இப்போ ரஜினி சாரும் கமல் சாரும் ஒன்னா நடிக்கிற ப்ராஜெக்ட்ல வந்துட்டு லோக்கி அண்ணா அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது இதுல தெளிவா தெரிய ஆரம்பிச்சிச்சு. இது ஏன் ரஜினி சார் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஏர்போர்ட் போற வழியில சடனா இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்றது பார்க்கும்போது இது ஒரு வகையான ஒரு அரேஞ்சு செட்டப்புங்க. இதை பத்தி உங்களுக்கு தெரியலனா தெரிஞ்சுக்கங்க இந்த வீடியோல. என்ன அப்படின்றப்போ, ஏதாச்சும் ஒரு பெரிய ஹீரோ இல்ல பெரிய டைரக்டர் அவங்களுக்கு சுத்தி இருக்கிற ரூமர்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்றப்போ பட்சத்தில் இந்த மாதிரி வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போற வழியிலையோ இல்லைனா வேற ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போற வழியிலையோ அந்த டைம்ல அவங்களோ இல்லைனா அவங்களோட மேனேஜர்ஸோ மீடியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா மீடியா வந்துட்டு எதர்ச்சியா அந்த ஹீரோவை பார்க்குற மாதிரியும் அந்த ஹீரோ கிட்ட அவங்க கேட்ட பதில மீடியா வச்சு கேட்க வைக்கிற மாதிரியும் அதுக்கு வந்துட்டு பதில் வந்துட்டு அந்த ஹீரோவோ டைரக்டரோ இல்ல மிகப்பெரிய செலிபிரிட்டியோ அதுக்கு பதில் சொல்ற மாதிரியும் இந்த ரூமர்ஸ்க்கு அப்படியே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரியும் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரேஞ்சு ஆர்கனைஸ்டு அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ இது முன்னாடி எல்லா சினிமாலையும் வேர்ல்டு சினிமா ஹாலிவுட்டா இருந்தாலும் சரி தமிழ் சினிமா வந்தாலும் சரி ஹிந்தி சினிமா வந்தாலும் எல்லா சினிமாலையுமே இப்படி ஒரு ட்ரிக்ஸ் அப்படின்றது இருக்கு. ஆனா இப்போ ரீசெண்டா பாலிடிக்ஸ்லயுமே அந்த ட்ரிக்ஸ் அப்படின்றது வர தொடங்கிடுச்சு. ஏன்னா ஏதாச்சும் ஒரு கட்சி தலைவரோ இல்ல ஏதாச்சும் ஒரு பொலிட்டீஷியன்ஸோ அவங்களோட கருத்தை சொல்லணும் அப்படின்றப்ப அவங்க போகிற வழியில மீடியா மக்கள் அப்படி அவங்கள சூழ்ந்து இந்த மாதிரி நீங்க கேள்வி கேளுங்க அதுக்கான ஒரு பதில் அவங்க சொல்லுவாங்க அப்படின்றது ஒரு இந்த மாதிரி அரேஞ்சு ஆர்கனைஸ்டா இருக்கிற இந்த மாதிரி சில விஷயங்கள் இது எல்லாருமே பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சில பேர் அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை ரூமர்ஸ் வந்துட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்கும்போது மேபி இந்த ட்ரிக்ஸை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ஒரு எதிர்ச்சியா நடந்த ஒரு மீட்டிங்ல தான் ரஜினி அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஒரு ப்ராஜெக்ட் நடக்கிறது உண்மைதான், ப்ரொடக்ஷன்ல இருந்து ஃபினான்ஸ் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆனா டேரக்டர் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, நாங்க கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. ஸோ இதுக்கப்புறமா இந்த ஒரு ரூமர்ஸ்க்கெல்லாம் ரஜினி சார் ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது ஒன்று வச்சுட்டார். சரி, யோகி அண்ணா பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பயங்கரமான ஒரு டாப் இடத்துல இப்போ இருந்துகிட்டு இருக்காரு. அவரோட வளர்ச்சியே பார்த்தீங்கன்னா ஒரு அசுர வளர்ச்சி தான். இன்னைக்கு ஏகப்பட்ட ப்ரொடியூசர் லோக்கி அண்ணாவோட கால் ஷீட் கிடைக்காதா அப்படின்றது வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு லோக்கி அண்ணாவோட மவுஸ் பயங்கரமா இருந்துச்சு. பட் ரீசெண்ட் டேஸ்ல லோக்கி அண்ணா சில டவுன் ஃபேஸஸை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சார். எங்க இருந்து அப்படின்றப்போ கூலி தாங்க. ஏன்னாக்கா கூலியில அந்த படம் ரிலீஸ் ஆகும் போதே ஏ சர்டிபிகேட்டோட ரிலீஸ் ஆச்சு, அடல்ட் சர்டிபிகேட்டோட ரிலீஸ் ஆச்சு. அப்போ எல்லா மக்களுமே பயங்கரமா ஷாக், என்னடா ரஜினி சார் படம் ஏ சர்டிபிகேட் ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த ஏ சர்டிபிகேட் அப்படின்றப்போ அடல்ட்டுக்குரியான ஒரு படம் இருக்கும் அப்படின்றது முதல்ல இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாருமே தயங்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா ஃபேமிலிஸ், லேடிஸ், குழந்தைகள் தயங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால பாக்ஸ் ஓப்பனிங் என்னமோ ரசிகர்களால வந்துட்டு பயங்கரமா ஹிட், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, நல்ல கலெக்ஷனும். பட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும் எல்லா டேரக்டர்ஸ்க்கும் எல்லா ப்ரொடியூசருக்கும் எல்லா ஹீரோஸ்க்கும். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனை கூலியோட கலெக்ஷனோ இல்லை கூலியோட ஆடியன்ஸோட ரிவ்யூவோ மீட் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. ஆனா கலெக்ஷன் வைஸ் நல்ல
நல்ல ஒரு படம். பிளாக் பஸ்டரா ஹிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மாடரேட்டான ஒரு ஹிட் தான் படமும். ஸோ அதனால அதில் படத்தில் எந்த பிரச்சனை இல்லை. பட் இந்த ஏ சர்டிஃபிகேட்டில் ஸ்டார்டிங் இந்த 1 வீக் முக்கியமாக சொல்லணும்னா இந்த 2-3 நாளில் மிக பெருசாக ஃபேமிலி ஆடியன்ஸும் குழந்தைகளும் இந்த தேட்டருக்குள்ளேயும் பெருசாக போகலை. அதுதான் ஒரு பிரச்சனை. அந்த ஒரு லேடிஸும் ப்ளஸ் குழந்தைகளுமே போக ஆரம்பிச்சானா இந்த கலெக்ஷன் இதை விடவே பயங்கரமாக இருந்திருக்கலாம். அது ஒரு முதல் அடி. அதுக்கப்புறமா வேர்ல்டு மார்க்கெட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இந்த கூலி படம் ஏ சர்டிஃபிகேட் அப்படின்றது எடுத்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஏகப்பட்ட இடங்களை ஏகப்பட்ட கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க ஏ சர்டிஃபிகேட்னால. ஸோ இதனால இன்டர்நேஷனல் மார்க்கெட் லெவலில் படத்தோட வேல்யூ அடி வாங்கும். அதே போல் கலெக்ஷனும் அடி வாங்கிடுச்சு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட லோக்கி அண்ணனும் சரி, அதுக்கப்புறமா கூலி டீம் இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷன் சைட்லேருந்துமே சரி, முதல்ல இந்த ஏ சர்டிஃபிகேட் தான் இந்த படத்துக்கு ஒரு மேஜர் டிராபேக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம கமர்ஷியல் சர்டிஃபிகேட்டா யூ சர்டிஃபிகேட்டா வாங்கணும்னு சொல்லி அவங்க வந்துட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் கோர்ட் வந்து ஓப்பனாக கையை தூக்கிட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த ஒரு படம் சென்சார்ஷிப் கொடுத்த ஒரு சர்டிஃபிகேட் அடல்ட் ஏ சர்டிஃபிகேட். அதை வந்துட்டு கோர்ட்டில் வந்து நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதை மாற்ற முடியாது. நீங்கள் திரும்பி சென்சாரில் போயிட்டு அப்ரோச் பண்ணுங்க. அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அந்த படத்தில் ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா யூவாக நீங்கள் மாற்றி நீங்கள் தேட்டரில் திரும்பியும் இது பண்ணுங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்றது தான் கோர்ட்டு இந்த விஷயத்தை ஓப்பனாக சொல்லிச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்குள்ள ஒரு சைடு கோர்ட்டுக்கு போகிறது, ஒரு சைடு வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகி சில மிக்சடு ரிவ்யூஸ் எல்லாம் வரும்போது ஆல்மோஸ்ட் 1 வீக் 1.5 வாரம் அப்படின்றது ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இதை வந்துட்டு ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் மக்கள் எல்லாருமே புரிய ஆரம்பிச்சது. ஓகே, ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாலும் இதில் மிக பெருசாக ஒரு அடல்ட்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஓடிடியில் பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், நல்லா எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால ஓடிடியில் பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சு கூலி. ஸோ இப்போ வரைக்கும் கூட டாப் ட்ரெண்டிங்கில் வந்துட்டு கூலி படம் அப்படின்றது இருக்குது. ஓடிடிக்கு அப்புறமா தான் அந்த லேடிஸாகவும் இருந்தாலும் சரி, குழந்தைங்களாகவும் இருந்தாலும் சரி பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. பட் இதில் லோக்கி அண்ணனும் சரி, கூலியோட டீமும் சரி, ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சரி, ரஜினி சாரும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயிண்ட் ஆனது என்னன்னா, இந்த படத்தில் ஏ அப்படின்றது ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால இன்டர்நேஷனல் லெவலில் கூட மார்க்கெட் அடி வாங்கியிருக்கு. லோக்கலில் வந்துட்டு பெருசாக லேடிஸும் சரி, குழந்தைங்களும் உள்ளே வராமல் இந்த ஏ சர்டிஃபிகேட் ஒரு தடையாக நின்றுச்சு அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருந்தது தான். ஸோ இதில் தான் எல்லாருக்குமே ஒரு பாடமாக புரிஞ்சுது. ஏ சர்டிஃபிகேட் அப்படின்றது ஒரு நல்ல படத்தை கூட, எல்லாரும் பார்க்கக்கூடிய படத்தை கூட ஒரு தடையாக வந்துட்டு நிற்குது அப்படின்றது. ஏ சர்டிஃபிகேட் ஒரு படத்தோட அப்படியே அந்த கலெக்ஷனே உல்டாவாக மாற்றுறதுக்கான ஒரு சக்தியாக இந்த ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு இருக்குன்றது எல்லாராலுமே புரிஞ்சிக்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஏகப்பட்ட விஷயங்களை லோக்கி அண்ணா ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தார். உதாரணத்துக்கு கூலி படத்தில் மிகப்பெரிய ஒரு காம்போலாம் கொடுத்தாரு. உபேந்திராவோட காம்போ, அமீர் கானோட காம்போ, இவங்க எல்லா காம்போவுமே மிக பெருசாக ஸ்டார்டிங்கில் மிக பெருசாக பேசப்பட்டுச்சு. ஸோ இதனால ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றது மக்களுக்கு ஆயிடுச்சு. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா உபேந்திரா ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ரொம்ப டிசப்பாயிண்டட். எங்கள் தலைவரை நீங்கள் ப்ராப்பராக இந்த படத்தில் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அதில் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸாக லோக்கி எனக்கு வர ஆரம்பிச்சது முதல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமீர் கான் அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒன்று கொடுத்துட்டார் ப்ரெஸ் மீட்டில். எனக்கு இந்த கூலி வந்துட்டு நான் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம் அப்படின்றது நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்துட்டு லோக்கி என்கிட்ட ப்ராப்பராக எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலை. ஸோ அதை நான் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் இந்த மாதிரி காம்போ பண்ணும்போதுலாம் சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அமீர் கான் வேற இந்த விஷயத்தை சொல்லிட்டாரு. அது கூட அமீர் கானும் லோக்கி அண்ணனும் வந்துட்டு இரும்பு கை மாயாவி அப்படின்ற ஒரு படம் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஒரு படமும் அப்படி ட்ராப் செய்யப்பட்டுச்சு. அமீர் கான் நான் பண்ண மாட்டேன் அப்படின்றது சொல்லிட்டார். ஸோ இதனால இப்போ உபேந்திரா ஃபேன்ஸும் லோக்கி அண்ணனை கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அதே போல் அமீர் கான் ஓப்பனாக டேரெக்டாக வந்துட்டு லோக்கி அண்ணனை வந்துட்டு நெகட்டிவ் ரிவ்யூவாக வேற கொடுத்துட்டாரு. அதை தாண்டி இப்போ இந்த ஏ சர்டிஃபிகேட்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக மாறி கொஞ்சம் கலெக்ஷன் அப்படியே கொஞ்சம் முன்ன பின்ன ஆனதுனால இப்போ லோக்கி அண்ணனோட டவுன் ஃபேஸ் அப்படின்றது ஒன்று ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் இது வந்துட்டு லோக்கி அண்ணனுக்கு மட்டும்தான் நடக்குதா அப்படின்றது இல்லை. தமிழ் சினிமாவில் எல்லா டேரக்டர்ஸுக்கும் இதுதான் ஃபேஸ் பண்ணாங்க, எல்லா நடிகருமே இதுதான் ஃபேஸ் பண்ணாங்க. லோக்கி அண்ணா இதெல்லாம் ஒரு டெம்பரரி தான், இது பர்மனெண்ட் எதுவும் கிடையாது. அடுத்த ஒரு ஹிட்டு கைதி 2 நம்ம கையில் இருக்குது. அந்த கைதி 2 இந்த ரிவ்யூ நெகட்டிவ் ரிவ்யூ பேசினாங்க எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி கைதி 2 மட்டும் பயங்கரமாக எடுத்து ரிலீஸ் பண்ணிடலாம். அது போதும், கைதி 2க்கு தான் நாங்கள் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கிறோம். ஸோ அந்த ஒரு படத்தை பயங்கரமான ஒரு ஹிட்டாக சூப்பர் கதைகளத்தோட எல்லாருமே நல்ல கேரக்டர்ஸோட எல்லா கேரக்டர்ஸுமே பயங்கரமாக பயன்படுத்துகிற மாதிரி ஒரு படத்தை ஒன்று கொடுத்துருந்தேன். இந்த நெகட்டிவ் ரிவ்யூலாம் அப்படின்றதுக்குள்ளே எல்லாமே மறைஞ்சு பாசிட்டிவ் ரிவ்யூவாக வரும். ஸோ நான் கைதி 2க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் நம்ம தலைவர் ரஜினி சார் வந்துட்டு ரூமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக வச்ச ஒரு விஷயம் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால லைக் பண்ணிக்கங்க. நீங்கள் கைதி 2க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க எந்த அளவுக்கு கைதி 2 உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா லோக்கி அண்ணனோட டவுன்ஃபாலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏவி.